ஏர்போர்ட் மூர்த்தி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுகிறார். அப்படி என்னப்பா குண்டர் சட்டத்தில் கைது செய்கிற அளவுக்கு அவர் தப்பு பண்ணாரு அப்படின்னா, அவர் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு புகார் கொடுக்க போறாரு. அந்த சமயத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒரு 6 பேர் அவரை தாக்க வராங்க. தற்காப்புக்காக அந்த 6 பேர்த்தையும் அவர் விரட்டி அடிக்கிறாரு. அதில் சிலருக்கு காயம் ஏற்படுது. இதனால கைது செய்யப்படுகிறார் ஏர்போர்ட் மூர்த்தி. கைது செய்யப்பட்டது இல்லைங்க, இன்னைக்கு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். செவனேன்னு போய் அவர் கமிஷன் ஆஃபீஸ் போறாரு. தானா விடுதலை சிறுத்தைகள் அவரை வம்பிழுக்கிறாங்க. ஆனா தற்காப்புக்காக அவர் பண்ணுனா கடைசி அவர் குண்டர் சட்டத்தில் போகிறார். அப்ப தற்காப்புக்காக யாருமே தன்னை காத்து கொள்ளக்கூடாதா? இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாராச்சும் அடிச்சாங்கனாக்க அடி வாங்கிட்டே போகணுமா அப்படின்னு சொல்லி இந்த அரசு பண்ணுதா? இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன் நாங்க அடிச்சா யாராலும் வாங்கி கொள்ளணும், அது எந்த ஜாதிக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேட்காரங்களா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தை அடிச்சா வாங்கிக்கணும், இல்லாட்டி குண்டர் சட்டை அவங்க மேல பாயிற அளவுக்கு நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறது தீர்க்கமான ஒரு முடிவில் இருக்காங்களா?